தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/5/2025 வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 12:30 வரை, பிறகு ரேவதி. இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னாலே எதிர்காலத்தை வளமாக்கும் இன்சியல் வடிவ ஜோதிடம்னு சொன்னேன். வாழ்க்கையை வளமாக்கும் வடிவ ஜோதிடம். சுமார் ஒரு 72 மாதங்கள் தினத்தந்தியில செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வரக்கூடிய அந்த மலர்ல நான் எழுதினேன். தொடரா சில வருடங்களுக்கு முன்னால நிறைய பாராட்டுகள் வந்துச்சு. எந்த வடிவத்தில் எப்படி இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும், வடிவத்துக்கேற்ற வாழ்க்கை. நீங்க பாருங்க, சிலருடைய உருவத்தை பொறுத்தே உங்களுக்கு சில பேரை பார்க்கிற போது பேச தோணும், சில பேரை பார்க்கிற போது ஏன் பேசுறோம்னு வரும். வடிவத்துக்கேற்ற வாழ்க்கை. அதே மாதிரி நம்ம பேர்ல கூட இன்சியல் ஓன்னு இருந்தா வியக்கும் எழுத்து, அவருடைய வாழ்க்கை வியக்கும் அளவு உயரும்னு சொன்னேன். பி ஏபியில உள்ள பின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்க இன்சியல். வி என்பது மலை எழுத்து. அதை படுக்கவசமா எழுதுனீங்கன்னா மலை மாதிரி இருக்கும். மலைக்கும் அளவு வாழ்க்கை உயருமா, பாலசுப்ரமணியன் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா மலைக்கும் அளவு வாழ்க்கை உயரும் அப்படிங்கிறாங்க. சரி, எஸ் அப்படின்னா ஆமோதிக்கக்கூடிய எழுத்து, எல்லாத்துக்கும் அவங்க ஆமோதிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு எழுத்துகளுக்கு வடிவம்னு சொல்லி இந்த வடிவத்தில், இந்த வடிவ ஜோதிடத்தில் இன்சியலை நம்ம சேர்க்கிற போது இன்சியலுக்கும் சேர்த்து தான் நம்ம பலன் பார்க்கணும். 9ங்கிற எண்ணை பற்றி உங்களுக்கு சொன்னேன். 1 2 3ன்னு எழுதி 9 வரைக்கும் எழுதினோம்னா அனைத்தும் 9க்குள்ள அடக்கம். ஆகையினாலே சர்வ வல்லமை பெற்ற எண் 9 அப்படின்னு. அதே நேரம் 8ன்னு எழுதுற போது அது ஒரு தெய்வீக எண், மறுபிறப்பில்லாத எண் அப்படிங்கிற 2 பூஜ்ஜியங்கள் ஒன்றின் மேல ஒன்று ஏற நிற்கிறது. 9 எதோட கூட்டினோம்னாலும் அந்த எதை கூட்டுறோமோ அந்த நம்பரே கடைசியில் வரும். 9 5 14னா 1 4 5, 9 6 15 அப்படின்னா 1 5 6ன்னு வரும்னு சொன்னேன். சரி, பெருக்கல்ல எப்படி இருக்கும்னு பாருங்க. 9 × 2 18, அந்த 1 8 கூட்டினா திரும்ப 9 வரும். 9 × 3 27, அந்த 27 2ஐயும் கூட்டுங்க, 2 7 9. 9 × 4 36, அந்த 3 6ஐயும் கூட்டுங்க 9. அதே மாதிரி 9 5 45, 4 5 9. எப்படி பெருக்கினாலும் சரி கூட்டினாலும் சரி தன் நிலை மாறாமல் அந்த 9க்கே வருவதனாலே 9 என் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே எதுக்குமே விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. கொள்கை பிடிப்போட இருப்பாங்க, தன்னிலை மாற மாட்டார்கள். செவ்வாய்க்குரிய எண், அதனால அதிகார வர்க்கத்துக்குரிய எண். வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி அவர்களுக்கு கிடைக்குங்கிற ஆங்கில எழுத்துல 9க்குள்ள மதிப்பு எழுத்து எதுக்கும் கொடுக்கப்படலை. ஆனா 2 எழுத்து சேர்த்தா 9 வரும். இப்ப ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3ன்னு இருக்கு. அப்படி பார்க்கிற போது இப்ப எஸ்ன்னு எடுத்தா அதுக்கு 3, ஓன்னு எடுத்தா அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு எழுத்துகளுக்கு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர்களை கூட்டுற போது வெறும் 9ங்கிற எண் மட்டும் எந்த எழுத்துக்குமே அந்த காலத்துல கொடுக்கல. சரி, எண்கணிதத்தில் இப்படி கொடுக்கலன்னா எப்படி கொண்டுகிட்டு வராதுன்னா, சிலருடைய இன்சியல் பாருங்க, ரெண்டு இன்சியலா இருக்கும். அப்படி 2 இன்சியல் அந்த காலத்துல எல்லாம் 2 இன்சியல் வைப்பாங்க. தாய் பேர் தந்தை பேரும் இருக்கு, இல்லாட்ட ஊர் பேருனுடைய முதல் எழுத்தும் பெற்றோருடைய பேர்ல தந்தையினுடைய எழுத்தும் இருக்கும். ஏபி அப்படின்னா ஏக்கு நம்பர் 1, பிக்கு நம்பர் 8, ஓபியில் உள்ள பி 8 9. இந்த ஏபி அப்படின்னு ஒருத்தருக்கு இன்சியல்ல இருந்துச்சுன்னா மிகப்பெரிய உலகளாவிய புகழ். அதுக்கு சின்ன உதாரணம் ஏபி அப்துல் கலாம் ஐயா அவர்கள், முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர்கள். மிக அற்புதமானவர். அவர் ஒரு இடத்துல குத்துவிளக்கேற்ற சொன்னாங்க. ஒரு விழாவில் குத்துவிளக்கேற்ற சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாரு, நான் ஒரு இஸ்லாமியன், ஆனால் இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது மெழுகுவர்த்தி. இது கிறிஸ்தவர்களுடைய சின்னம். ஆனால் நான் வந்திருக்கிற இப்ப இந்த குத்துவிளக்கு ஏற்றுவது இந்துக்களுடைய சின்னம். ஆக மும்மதமும் கலந்திருக்கிற இது எனக்கு எம்மதமும் சம்மதம் அப்படின்னாரு. பயங்கரமான கைதட்டல் இருந்துச்சு. நகைச்சுவையாகவும் பேசுவார், நல்ல உள் அர்த்தத்தோடையும் பேசுவார். உலக புகழ் பெற்றவர். அவருடைய இனிஷியல் பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு வரும். ஏபி அப்படிங்கிறது 1 8 9 வருது. ஆக இந்த 9 என்ற எண் இனிஷியல்ல வருகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய மேம்பாடாக இருக்கும் என்று சொல்லி, இதுபோன்ற இந்த 9 எண் ஆதிக்கம் மற்ற எண்களின் ஆதிக்கம் எல்லாம் வாழ்க்கையிலே எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள். பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டுமானால் தனஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும். தனஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி சூரியன் இருக்கின்றார். முன்னோருடைய சொத்துக்களை முறையாக விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு கூட தொழிலை வளப்படுத்திக் கொள்ள மூலதனம் போடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். தலைமை பதவிகள் கூட தானாக தேடி வரலாம். தனவரவில் இருந்த தடைகள் அகலும். மாமன் மைத்திரவழியில் உள்ள உறவில் நெருக்கம் ஏற்படும். இல்லத்திலே சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே என்ற கவலை அகலப் போகின்றது. இந்த நாள் மிக இனிய நாளாகவே உங்களுக்கு அமையும்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் 7-10க்கு அதிபதி. எனவே உங்களுக்கு தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். சில சரக்குகள் தேங்கி இருக்கிறதே, விற்கவில்லையே என்று வியாபாரத்தில் கவலைப்பட்டவர்களுக்கு இந்த தேங்கிய சரக்குகள் விற்கும். மனத்தெளிவோடு செயல்படுவீர்கள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறும். வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் நீச்சம். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். வாங்கல் கொடுக்கல்களில் உங்களுக்கு சில சிரமங்கள் வரலாம். தட்டுப்பாடுகளும் உங்களுக்கு வரலாம். தனவரவில் உங்களுக்கு கைக்கு கிடைத்த பணம் வந்தால் அந்த பணம் செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதால் கொஞ்சம் கவனத்தோடு செலவழிக்க வேண்டும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். அதே நேரத்தில் எந்த காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்கும். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். செலவு நடிகள் கூடும். செய்தொழில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காது. அருகில் இருப்பவர்கள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்பட மாட்டார்கள். எனவே நீங்கள் இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நிம்மதி கொஞ்சமாவது கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு. கேட்ட இடத்திற்கு உங்களுக்கு இடமாற்றங்கள் வரலாம். நீண்ட தூர பயணங்களாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட உத்தியோகத்தை பொறுத்தவரை பதவி மாற்றம் வறுமை தவிர நீங்கள் நினைத்தபடி மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம்தான். 12ல் கேது இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். இன்றைக்கு நீங்கள் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு மனக்கலக்கமும் உண்டு. பணப்புழக்க குறைவும் உண்டு. எனவே நீங்கள் கிழமை வெள்ளி என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் தானாகவே வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவனங்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியம் வந்து திடீரென மாற்றம் செய்வீர்கள். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்ட நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை மேலதிகாரிகள் வழங்குவார்கள். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் சிறப்பான நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு தனஸ்தானத்தை குரு பார்க்கின்றார். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்று சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் புது முயற்சி செய்தால் அது கைகூடலாம். 6க்கு அதிபதி செவ்வாய் நீச்சம். எனவே 6, 8, 12க்கு அதிபதி நீச்சம் பெறுகின்ற பொழுது விபரீத ராஜயோகம் என்ற ஒரு யோகம். எனவே சொத்து சம்பந்தமாக பத்திரப்பதிவில் தடை இருந்தால் அது நடைபெறும். அதே நேரத்தில் உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டுமானால் இன்று நீங்கள் வெள்ளிக்கிழமை என்பதனாலே தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். திரும்பிச் சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் தொழிலுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மகராசி நேயர்களே, கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திருமண வாய்ப்புகள் தட்டிக்கொண்டே செல்கிறது. எப்பொழுதுதான் வரன்கள் வாயில் தேடி வந்த வரன் முடியும் என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள். கேது 8ல் இருக்கின்றார். ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கவலை அதிகரிக்கத்தான் செய்யும். எனவே நீங்கள் உங்களுக்கு ஞான மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம். அல்லது திசாபுத்திக்கேற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து சென்று வழிபட்டு வரலாம். தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்பதில் நம்பிக்கை வையுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று நண்பர்களின் ஆதரவோடு செல்வந்தர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கிறது. எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். ராசிக்கு 6லே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 3ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம். எனவே முன்னேற்ற பாதையில் உள்ள இடையூறுகள் அகலும். நீங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ராசிநாதன் பலம் பெற வேண்டும். அந்த அடிப்படையில் சனி பலம் பெற்றிருக்கின்றார். எனவே உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் அதனுடைய நுணுக்கங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அயல்நாடு செல்ல வேண்டும், அயல் மாநிலம் செல்ல வேண்டும், வேறு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருந்தால் அந்த
அந்த எண்ணங்களை இன்று மாற்றிக்கொள்வீர்கள். இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு சம்பள உயர்வு தருகிறோம், இங்கேயே நீங்கள் வேலை பாருங்கள் என்று சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தலாம். அந்த அளவுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் இன்று வேலை கிடைக்கும். மாலை கிடைக்க வேண்டி திருமணத்துக்காக தடையாக இருந்தால் திருமண தடை அகலும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக நேற்று இருந்தது இன்று மாறும். நேற்று அரைகுறையாக விட்ட பணிகள் இன்று மீண்டும் தொடரும். அதே நேரத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் மிக உன்னதமான நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.